ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்பிரிச்சுவல் லார்ட் ஆஃப் ஜாஸ் எபிசோட் 5 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுக்கு முன் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ தான் வந்து காமிக்கிறாங்க. அவன் வந்து ரொம்பவே வந்து கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ நான் எப்படி உள்ளே போகிறது? இதுக்கு முன்னாடி லைஃப்பில் வந்து நான் எல்லாமே வந்து தனியாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த லைஃப் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கை கால்லாம் ரொம்பவே நடுங்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். எப்படியாவது நான் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டு, இன்றைக்கி நானே எல்லாமே பார்த்துக்கிறேன். இந்த லைஃப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த லைஃப் எனக்கு கொடுத்த எல்லாத்தையுமே வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனே சியரப் பண்ணிவிட்டு வந்து அந்த காலேஜுக்குள்ளே வந்து போகிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து காலேஜுக்குள்ளே வந்து அட்மிஷன் போகிறதுக்காக தான் வந்திருக்கான். இங்கே ஒரு வழியாக யாருமே இல்லை. நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து முன்னாடி நடந்து போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அந்த டைம் வந்து நிறைய பேர் ஓடி வராங்க. என்கிட்ட வராதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஆனால் அவங்க திரும்ப வராங்க. என்கிட்ட வராதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வேகமாக ஓடுறான். ஆனால் அதுக்குள்ளே வந்து அவங்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோவை கீழே தள்ளி விட்டு அவன் மேலே ஏறிட்டு போயிடுறாங்க. எனக்கு ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். இவங்க என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கும்போது, அவங்க எல்லாருமே வந்து லைனாக நின்றுருக்காங்க. நம்ம ஹீரோ தான் இப்போ ரொம்பவே லாஸ்ட்டில் இருக்கான். இவங்க என்ன இவ்வளோ பெரிய லைனில் இருக்காங்க, நான் எப்படி இவங்களெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு போகிறவனே தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவனை கூப்பிட்றான். பிரதர் இங்கே பாருங்க, எனக்கு உங்கள் பிளேஸை வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நான் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி அவங்களும் வந்து நின்றுக்கிறாங்க. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸோட வேல்யூ வந்து இங்கே ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லி மட்டும் அங்கே இருக்கிற பாதி பேர்த்துக்கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து போயிட்டான். இன்னும் 5 பேர் தான் இருக்காங்க. அவங்களையும் வந்து நான் ஈஸியாகவே வந்து பின்னாடி அனுப்ப முடியும் என்னால் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கான். அந்த டைம் வந்து ஒரு தடியை வரான். எவ்வளோ தைரியம் வந்தால் என்னோட பர்மிஷனே இல்லாமல் நீ இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்பான். அதை கேட்டோன்னே அங்கே இருக்கிற எல்லாருமே அவ்வளோதான், இவன் கதை முடிஞ்சது இன்னைக்கு உயிரோட இருப்பானா செத்து போயிடுவானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவன் வந்து கேட்குறான், அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்குறான். நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், எதுக்காக நீ வந்து யார்ட்டையுமே பர்மிஷன் வாங்காமல் நீ பாட்டுக்கு வந்து இந்த லைனில் வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனை பார்த்து வந்து கேட்குறான். இதை கேட்டவுடனே அவன் எதுவுமே சொல்லாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஒழுங்கா என்னோட இடத்த விட்டு போயிரு, வெளியே போடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனை சொன்ன உடனே, என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு வந்து அவன் அடிக்கிற மாதிரி வரான். எவ்வளோ தைரியம் தான் இப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ணலான்னு சொல்லி வரான். நம்ம ஹீரோவும் ஒரே கையில் வந்து அவன் பஞ்சை வந்து நிறுத்திடுறான். அவனும் வந்து சொல்கிறான், என் கையை விட்றா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஹீரோ கையை பிடிச்சதை பார்த்தோன்னே அவனுக்கு கை ரொம்பவே வலிக்குது, என் கையை விட்றா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோ வந்து அவன் கையை விட்டாமல் அவனை தூக்கி தரையிலே வந்து வீசிடுறான். நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, என் கையை விடுங்க, என் கை ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்லி அந்த தடியை வந்து சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோ விட்டுட்டு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸையும் வந்து அவன் கிட்டே கொஞ்சம் தூக்கி வீசிட்டு, இனிமேல் இந்த பக்கம் என் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். போய் ஒரு நல்ல டாக்டரை போய் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னவொடனே அவனும் வந்து அங்கேருந்து அழுதுகிட்டே வந்து போயிடுறான். இதை பார்த்தோன்னே இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இவன் ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆக போகிறான் இந்த ஸ்கூலில். இவன் பார்க்கவே வந்து ரொம்பவே அழகாக இருக்கான், அதுவும் இல்லாமல் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ உள்ளே போனவொடனே, சூத்தியான் நீ போன வருஷமே வந்து பணத்தை ஒழுங்காக கட்டவே இல்லை டியூஷன் ஃபீஸ்லாம், இப்போ மறுபடியும் இந்த வருஷம் வேறு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனும் வந்து மேனேஜர் நான் இந்த வருஷம் இல்லை, எல்லா வருஷத்துக்கும் சேர்த்து வந்து நான் பணம் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்டவுடனே அவங்களும் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இது பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையாடா, நீ தான் வந்து இந்த தெங்ஃபாங் காலேஜ்லேயே வந்து ரொம்பவே வந்து பூவரானவன். நீ சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் உன்னால் தான் வந்து இந்த டைம் வந்து பணம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து நான் இன்றைக்கி வந்து பணத்தையும் வந்து கட்ட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இதை கேட்டோடனே அவங்களும் வந்து உன்னால் கண்டிப்பாக இந்த பணத்தை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்கிறாங்க. இல்லை, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல போல், நான் இன்றைக்கி பணம் கட்ட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களும் வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, இவன் ரொம்பவே வந்து புவரானவன், இவனால் மட்டும் எப்படி இவ்வளோ பணத்தை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி மேனேஜர்ஸோ வந்து கேட்குறாங்க. நீ லாஸ்ட் வருஷத்தோடு சேர்த்து இப்போது 2500 ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் வந்து நீ கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ என்ன கட்ட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோவும் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து டிக்கெட்டில் கட்ட போறியா இல்லை கார்டில் கட்ட போறியான்னு கேட்டவுடனே, இல்லை நான் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ரூம்லேருந்து ஒரு பெரிய சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. இதை கேட்டோன்னே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எட்டி பார்க்குறான். திடீர்னு அந்த டைம் வந்து ரொம்பவே சவுண்டு வந்ததுன்னா உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா மேலே வந்து நம்ம ஹீரோ நிறைய விதமான ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே கொட்டி வச்சுருக்கான்.
எனக்கு டைம் இல்லை, எனக்கு நீங்கள் ஸ்லோவாக எண்ணிட்டுருங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போகிறான். இதை பார்த்தோன்னே, டேய் நில்றா, நான் சும்மாவே விட மாட்டேன் ஜோதியான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் வந்து கத்துறாங்க. நம்ம ஹீரோவும் பின்னாடி திரும்பி வந்து கையை காமிச்சிட்டு வந்து சிரிச்சிட்டு இருக்கான். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்.